ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எல்லாவற்றிலும் மகா பெரியவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லா நன்மைகளுக்கும் காரணமாய் இருப்பவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன், எப்போதும் எங்களோடு கூட இருந்து தாங்குபவராக, சுமப்பவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு தகப்பனே, அநேகரோடு நீர் பேசினதற்காக, தைரியப்படுத்தினதற்காக, திடப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கிருபைகள் பெருகட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் மேல் ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் கர்த்தாவே. அவருடைய கண்ணீர் யாவும் துடைக்கிறேன் என்று சொன்னவர் அப்படி துடைத்தரலும். எல்லா காரியங்களையும் ஜெயத்தையும் வெற்றியும் தாரும். நன்மைகளால் நிறைத்தரலும் ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த வேளையிலும் கர்த்தாவே அப்பா உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை கிரியை செய்ய வேண்டும் என்று, செயல்பட வேண்டும் என்று, ஒவ்வொருவரோடும் பேச வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நல்ல ஒரு ஒர்ஷிப் நீங்க கேட்டீங்க. ஒர்ஷிப் எல்லாரும் இணைந்து ஆண்டவரை துதித்தீர்கள், போற்றினீர்கள், அதற்காக நன்றி. அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் நீங்க நான் கேட்கிறேன், எல்லாருமே நன்றாக ஒர்ஷிப் பண்றீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபையிலே தேவன் உங்களை பெருக செய்வாராக, நிலைத்தோங்க செய்வாராக. ஆமேன். இந்த நாள்ல அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுப்போம். அப்போஸ்தலர் 1:3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஸ்தாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இந்த வசனம் எனக்கு நான் உங்களுக்கு முன்னால பிரீச் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. சிலுவையிலே மரித்தார், உயிரோடு எழுந்தார், நேரடியாக பிதாவின் வலது பரிசத்துக்கு சென்றிருக்கலாம். ஆனாலும் அந்த 12 பேரை பார்ப்பதற்காக அவர் 40 நாட்கள் அவர்களோடு இருந்தார் என்று சொல்லி பார்க்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம நிறைய காரியங்களை இப்படி செய்யாத அப்படி செய்யலாம் ஆலோசனை சொல்றோம். அவன் கீழ்ப்படியாம எல்லாம் போகும்போது அநேக நேரம் நமக்கு எரிச்சல் இவனுக்கெல்லாம் வேஸ்ட் சொல்லி அப்படி சொல்லி நாம் விட்டுறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவ பாருங்க, 40 நாள் அவர்களோடு கூட இருந்து முக்கியமா அவற்றில் தான் உயிரோடு இருப்பவராக காண்பித்தார். ஏற்கனவே அவரை சீடர்கள் எல்லாம் பார்த்தாங்க உயிரோடு எழுந்த உடனே. நான் கலிலேயுக்கு போறேன், எல்லாரும் என்ன அங்க வாங்கன்னு சொல்லி அங்க கூப்பிட்டு அவங்களை ஆசீர்வதித்தார், அவர் கட்டளை கொடுத்தார். ஆனாலும் அவர் 40 நாள் அவரோடு இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது ரொம்ப எனக்கு மிக மிக ஆச்சரியமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு டீச்சர், ஒரு தலைவர் இருக்க முடியுமா என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். சில நேரங்களில் நான் வாட்ஸ்அப்ல செய்தி நான் போட்டுட்டு இருக்கேன். ஒரு 100 பேர்கிட்ட போடுவேன், ஒரு 5 பேர் தான் ஆமேன்னு போடுவாங்க. ஒரு செய்தியை போட்டு தயவுசெய்து ஆமேன்னு போடுங்க, ஏன்னா செல்வியுடைய தம்பி சுகவீனமா இருக்கிறதுனால அதை குறித்து கொஞ்சம் நான் போட்டு அதுக்காக ஜெபம் பண்ணியும் பாருங்க, ஒரு ஆமேன்னு போடுங்கன்னா அதுக்கு கூட நிறைய பேர் போடல. எத்தனை பேர் அதை பாக்குறாங்க, எத்தனை பேர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்களா தெரியல. ரொம்ப கவலையா இருந்துச்சு. இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து, நான் சோர்ந்து போனேன் கொஞ்சம். ஆனா இயேசு கிறிஸ்துவாங்க சோர்ந்து போகாம 40 நாள் தான் உயிரோட இருக்கிறேன்னு காண்பிக்கதான் முக்கியம். நிறைய தெளிவான அந்த காரியங்களை குறித்து வசனங்கள்ல இருந்து சொல்லி அவங்க முன்னாலே கொடுங்க அப்படின்னு சொல்லி மீனை புசிச்சு, பொரித்த மீனை சாப்பிட்டு, தேன் கூட்டு இதை சாப்பிட்டு, இப்படிலாம் ஒரு நினைச்சே பார்க்க முடியல அவருடைய அன்பு, அவருடைய தாழ்மைய. இப்படி ஒரு தேவன் இருக்க முடியுமா? இப்படி தாழ்மையா இருக்க முடியுமா தன்னுடைய பிள்ளைகளை தேற்றுவதற்காக? நம்மகிட்டயும் அப்படிதான் அவர் பொறுமையா இருக்கிறார். நிச்சயமா பொறுமையா இருக்கார். ஒருவேளை நம்மளாம் அப்படி இல்லைன்னு நினைக்கலாம். எவ்வளவு காரியங்கள்ல காலையில ஒரு சின்ன காரியத்துல நாம் ரொம்ப மனசு உடைஞ்சு போனேன்.
ஆனா நமக்கு சில நேரம் நம்முடைய விருப்பங்கள் சில நேரம் நினைக்காம நடக்காம போகும்போது அதெல்லாம் ரொம்ப வேதனையா தான் இருக்கு. ஆனா ஆண்டவர் நம்ம இடத்துல பொறுமையா தான் இருக்கிறாரு. கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். சில கேள்விகளுக்கெல்லாம் சீடர்கள் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் பதில் சொல்லல. ஆனா அவங்களே உணர்ந்து கொள்ளும்படி அதை செய்தார். அவருடைய உள்ளத்திலேயே உணர்ந்து இது சரியா தவறா, இது தேவையா தேவையில்லையா அப்படிலாம் அவர் உணரச் செய்கிறார் என்பது உண்மை. உங்க வாழ்க்கையிலும் பார்ப்பீங்க. அதிலே கிடைக்காம இருக்கும். ஆனா ஒரு நாள் ஒரு தெளிவு உள்ளத்துல வந்துரும். ஏன்னா நமக்கு நம்மை போதிப்பதற்கு பரிசுத்த ஆவியார் நம்மோடு கூட இருக்கிறார். அதனாலதான் இப்ப வேற ஒருத்தர் உங்களுக்கு போதிக்க வேண்டியது உங்களுக்கு பெற்ற அபிஷேகமே உங்களுக்கு போதிக்கிறதுன்னு சொல்லி அங்க சொல்லியிருக்கு. அதுக்காக யாருமே போதிக்க வேண்டியதில்லை கிடையாது. பல நேரங்கள்ல உள்ள இருந்து அவரே என்ன செய்யற நமக்கு அபிஷேகம் பரிசுத்த ஆவி நமக்கு போதிக்கிறார். இது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா புரிந்து கொள்வீங்க. அந்த வசனத்துக்கு நமக்கு பதில் வரலையே, ஜெபத்துக்கு கேட்கிற கேள்விக்கு ஆண்டவரே ஏன் இப்படி நடக்குது அப்படிலாம் நம்ம கேட்டா பதில் வரலைன்னா கவலைப்பட வேண்டாம். அவர்தான் அவரை நம்ம தூக்கி சுமக்கிறவர். அவர் நம்மை பொறுப்படுத்த கூட தெரிந்து கொண்டார். நிச்சயமா ஒரு அழகான வழியில நடத்தித்தான் போவார். ஒரு நாள் இருட்டில் விட்டுட்டு எங்கேயோ ஓடிட மாட்டார். ஆனா கர்த்தர் நிச்சயமா உங்களை அருமையாக நடத்துவார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு இது ரொம்ப வசனம் மிகவும் பிடித்தமான ஒரு வசனம். எவ்வளவு தேவனுடைய அன்பையும் அவருடைய அக்கறையையும் அவருடைய தெரிந்து கொள்வதில் அவர் எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஒரு சம்பவத்தை நான் உங்களை சொல்ல விரும்புகிறேன். எம்டி ஜெகன் அவர்கள் சொன்ன இது நீங்க ஒருவேளை பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. அமெரிக்காவுல ஒரு குடும்பம் வாழ்ந்தாங்க. அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். அந்த கணவன் என்ன பண்ணாரா, இன்னொரு பெண்ணோடு தொடர்பு கொண்டதுனால அந்த அந்த மனைவிக்கு ரொம்ப மன வருத்தமாயிடுச்சு. அதனால மோசமான வாழ்க்கை, தண்ணீர் அடிக்க, நிறைய குடிக்கிறது, புகைப்பிடிக்கிறது, இப்படி தவறான பழக்கங்கள் எல்லாம் அவங்க மேற்கொண்டாங்க. ஆனா வேற யாரோட தொடர்பு ஆக்கல. இத மாதிரி வாழ்ந்து எப்படியா நம்ம செத்து போயிடணும்னு ஒரே எண்ணத்தோட. அதே போல அவனுடைய நுரையீரல் எல்லாமே பாதிக்கப்பட்டது. ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டாங்க. டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க, நீ 3 நாள் கூட உயிரோடு இருக்க முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் அவங்க அவருக்காக சில தோழிகள் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு வெள்ளைக்கார நர்ஸ் அவங்கள்ட்ட மக்களை நீ ஒரு உறுதிமொழி எடுக்கணும். நான் தினமும் பைபிள் படிப்பேன், தினமும் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் பின்பற்றுவேன்னு சொல்லணும். அப்ப நீ பிழைத்துக் கொள்வாய் சொன்ன உடனே என்னதான் தற்கொலை பண்ணா கடைசியில ஒரு ஆசை வரும், உயிர் பிழைச்சிடணும் அப்படிங்கிற. அத மாதிரி அந்த அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. சரின்னு சொன்னாங்க. திடீர்னு அவங்க நேட்ஸ சத்தம் போட்டு கூப்பிட்டாங்க. நேட்ஸ் ஓடி வந்தா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. உனக்கு பசிக்குதா? உனக்கு எப்படி பசிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவளை அவ்வளவுக்குள்ள எல்லா உடம்பு எல்லாம் பாழாயிட்டு. உடனே அந்த பொண்ணுக்கு புரியவே இல்லை. உடனே டாக்டருக்கு போன் பண்ணி அவர் நைட்ல அவரு தூங்கிட்டு இருந்தவரு அதிர்ச்சி அடைந்து ஓடி வந்தார். அந்த நைட் ட்ரெஸ்ஸோட வந்தாராம். இந்த பார்த்தா அந்த பொண்ணை எனக்கு சாப்பாடுக்கு ஏதாவது கொடுங்க, ரொம்ப பசிக்குது. எப்படி உனக்கு நடந்துச்சு, எப்படி இப்படி எழுப்பி உட்கார்ந்து இருக்கிற, உன்னால உட்கார முடியாதே என்று சொல்லி கேட்கும்போது இப்படி ஒரு நேட்ஸ் வந்தாங்க, வெள்ளைக்கார நேட்ஸ் இப்படிலாம் சொன்னாங்க, நான் சுகமடைஞ்சிட்டேன் சொன்னாங்க. அப்போ நிச்சயமா இருக்க முடியாது. இந்த ஆஸ்பத்திரியில இருக்கிற எல்லாருமே ஆப்பிரிக்கன் பிளாக் நட்ஸ் தான், ஆப்பிரிக்காவை சேர்ந்தவங்க தான், எல்லாம் கருப்பினவர் தான், இங்க ஒத்த கூட வெள்ளைக்கார நட்ஸ் கிடையாதே என்று சொன்னார். அது ஒரு தேவதூதனை தேவன் அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ யாரை எல்லாரையும் அவர் தெரிந்து கொள்ளவில்லை என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். எல்லாரையும் தெரிந்து கொள்ளலாம். ஆனா யாரை தெரிஞ்சு கொள்றாரோ அவர்களை எப்படியாவது என்ன செய்யற அற்புதமாக நடத்துகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். நிறைய பேருக்காக ஜெபம் பண்றோம், ரட்சிக்கப்படலாம். ஆனாலும் என்னையும் உங்களையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால எந்த வேலையிலையும் அவர் அற்புதமாய் நடத்துவார் என்பதை நம்ம மறந்துடவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே அதிகாரத்துல 6ஆம் வசனம் 7ஆம் வசனம், அப்போஸ்தலர் 1:6-7. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. அந்த காலத்துல ரோமர் ஆட்சி கீழே இருக்கிறாங்க.
இஸ்ரவேலர் அடிமைகளா இருக்கிறாங்க. இப்போ அவங்க உடனே கேட்கிறாங்க, எப்போ நீங்க எங்களுக்கு விடுதலை கொடுப்பீங்க, எப்போ எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், விடுதலையான ராஜ்யமாக மாறுவோம் என்று சொல்லி கேட்கிறாங்க. அப்போ அது வந்து பிதாவிட்ட இருக்கு, அதெல்லாம் அவருக்கு தான் தெரியும், அதெல்லாம் நீங்க அறிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். அதான் உங்க வேலை. நீ பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டு நாங்க நல்லா ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், பாடுறோம், அந்நிய பாஷையில பேசுறோம், அதெல்லாம் முக்கியம் கிடையாது. பரிசுத்த ஆவி பெற்றா நீ பலன் கிடைக்குது, உனக்கு ஒரு பவர் கிடைக்குது. அந்த பவர்னால நீ எல்லா இடத்துக்கும் போ. முதல்ல சொந்த ஊர்ல செய்யி, பக்கத்து ஊர்ல செய்யி, அதுக்கு பிறகு ஆண்டவர் எங்கெல்லாம் அழைத்து செல்கிறாரோ அங்கெல்லாம் போய் உலகம் முழுதும் அழைச்சிட்டு போனா கூட என்ன செய்ய, அங்க போய் அறிவி, அதான் உன்னுடைய வேலைன்னு சொல்லிட்டார். ஜனவரி 1ஆம் தேதி நிறைய பொய்களை கேட்கலாம். உட்கார்ந்து சொல்லுவாங்க, பிரான்ஸ்ல எப்படி நடக்க போகுது, ஸ்வீடன்ல எப்படி நடக்க போகுது. பிரான்ஸ்ல என்ன நடக்கிறது, ஸ்வீடன் நடக்குதுன்னு உனக்கு சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்கு? நீ எப்படி நடக்கும்னு ஆண்டவர் சொல்லணும், அதுதான் முக்கியம். 1ஆம் தேதி உட்கார்ந்து, ஜனவரி 1ஆம் தேதி உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த ஆண்டுல நான் இன்னும் கொஞ்சம் சீர்திருத்தணும், இன்னும் கொஞ்சம் ஊழியம் செய்யணும், இன்னும் சில அதிகமான ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணும், வரங்களை பெருகணும், அதுதான் கேட்கணும். யாரோ நீ மற்றவங்களுக்கு அறிவிக்கிறதுக்கு அவசியம். அந்த மழையில அடிஞ்சு போயிடும், நிறைய பூமி எரிச்சோம், அதெல்லாம் பைபிள்ல சொல்லியிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நடக்கிறப்போ ஒரு காசாவில் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருக்கு. சின்ன பிள்ளைகள்லாம் பரிதாபமா நிலைமையில தான் இருக்காங்க. அது ஏன்? அது கடவுள் தான் தெரியும், நம்ம கேள்வி கேட்க முடியாது. பத்தாம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 4-8. 2ஆம் அதிகாரம் 4-8. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவோ? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷையிலேயே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? இங்க பாத்தீங்கன்னா, ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள். பற்பல பாஷை அல்லது டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ், வித்தியாசமான லாங்குவேஜஸ் அவங்க பேசுறத பார்க்கணும். அப்போ எல்லாரும் அந்த பல நாட்டு மக்கள் இருக்கும்போது அவங்களுக்கு தெரியுது, இதெல்லாம் இது ஜெர்மனின்னு தெரியுது, இது இங்கிலீஷ்னு தெரியுது, இது பிரெஞ்சுன்னு தெரியுது, பல மொழிகள்ல இருக்கவங்க இருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் தனக்கு தெரிந்த அந்த மொழிகள்ல பேசுறாங்கன்னு சொல்லி அங்கே ஆச்சரியப்படுவதை பார்க்கிறோம். 11ஆம் வசனம் வாசிங்க. அதே அதிகாரத்துல 2:11 கேட்கலையா? கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். ஆமென். அப்போ தேவனுடைய மகத்துவங்களை பேசுறாங்க. ஆமென். இப்போ இதுக்கும் அந்நிய பாஷைக்கும் வித்தியாசம் இருக்கு. 1 கொரிந்தியர்ல வர்ற அந்நிய பாஷைக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்நிய பாஷையில் பேசுறவன் தனக்கும் தேவனுக்கும் பெரிய பேசக்கூடும். அவனுக்கு அது என்ன பேசுறானே அவனுக்கே தெரியாது, அது வித்தியாசம். ஆனா இங்க பற்பல பாஷைகள் அவங்க பேசுறாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதனால இதுக்கு ரெண்டுக்கும் என்னதோ ஒரு வித்தியாசம் இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது 10ஆம் அதிகாரம் 44-45. 10ஆம் அதிகாரம் 44-45. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும். இங்க பாத்தீங்கன்னா, இங்கேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிற தேவனை புகழ்கிறதையும்.
அப்போ இந்த லாங்குவேஜ் அப்படித்தான், அவங்க பல பாஷைகளை பேசுறாங்க. அது எதுக்காக? தேவனை புகழுகிறதுனால. அப்போ அந்த பாஷைகள் எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சுன்னா, ஆண்டவரை பல மொழிகளிலே அவர்கள் புகழ்வதற்காக, போற்றுவதற்காக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. 19:6. அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்ப இங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் அந்நிய பாஷைகளை பேச்சு, அந்நிய பாஷை அப்படிங்கிறது அதர் டங்ஸ், மற்ற மொழிகளிலே பேசி என்ன சொன்னாங்களா? தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வேற பாஷையில தீர்க்க தரிசனம் சொன்னா அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காது? மற்றவங்களுக்கு புரிய வசனம் இல்ல, தீர்க்க தரிசனம்னு சொல்லி தெரியாது இல்லையா? இப்போ அரபியில ஒருத்தன் தீர்க்க தரிசனம் சொன்னா நம்ம யாருக்குமே புரியாது ஒருத்தன். அப்போ அவன் என்ன பண்ணணும்? அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும், அதை இன்டர்பிரட் பண்ணணும், வியாக்கியானம் பண்ணணும். அப்போ அப்படி நடத்திருக்கும். அநேக நேரத்துல நான் குடும்ப ஜெபத்தெல்லாம் நிறைய நேரம் அப்படி வரும். அந்நிய பாஷையில பேசி அதுக்கு நான் தமிழ்ல சொல்றது பார்த்துருக்கேன். அப்போ அதுதாங்க நடந்திருக்கும். ஏன்னா மற்றபடி அந்த தீர்க்க தரிசனம் சொல்லி பிரயோஜனமே இல்லை. நமக்கு தெரியாத ஒரு பாஷையில தீர்க்க தரிசனம் சொல்லி என்ன பிரயோஜனம்? நமக்கு தமிழ், இங்கிலீஷ் தான் அதிகமா தெரியும். ஒரு சிலர் ஒருவேளை ஹிந்தி தெரிஞ்சவங்க இருக்கலாம். அப்போ இங்க அவங்க பரிசுத்தாவி வரும்போது அந்நிய பாஷைகள், பிற மொழிகளை பேசி என்ன செய்றாங்க? அதுக்கு தீர்க்க தரிசனம் தமிழிலேயா அல்லது அங்கு தெரிய வேண்டிய மொழியில என்ன செய்யிருப்பாங்க? அந்த அப்போலோ எங்க கொரிந்துக்கு வர, கொரிந்து பட்டணத்துல என்ன மொழி இருந்துச்சுன்னு தெரியல. இப்போ அந்த மொழியில அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? அர்த்தத்தையும் சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் கொரிந்தியர்ல சொல்ல அந்நிய பாஷையில பேசுற அந்த அர்த்தத்தை சொல்லத்தக்கதா விண்ணப்பம் பண்ண கடவன் இருக்கும். சபையில பேசுறது தனியா பேசுறது வேற, சபையில பேசுறது வேற. இப்போ சபையில பேசும்போது இத மாதிரி என்ன செய்யணும்? தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். புரியாத பாஷையில பேசி பிரயோஜனம் இல்லை. அப்படி தெரியாம இருந்தா நீ பேசாதேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது நம்ம கொரிந்தியர்ல வரும்போது பார்ப்போம். உனக்கு தெரியலன்னா என்ன செய்யாத, அங்க பேசுற. அங்க தேவனுக்கும் நமக்கு தெரியும் அந்நிய பாஷைங்கிறது அவரோடு பேசக்கூடிய மொழி. அது மட்டும்தான் பேசணும். இல்ல சபைக்கு பேசினா கட்டாயத்துக்கு அர்த்தம் சொல்லத்தக்கதாக என்ன செய்ய கடவன்? ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, நான் அந்நிய பாஷையில பேசுறேன், ஆனா யாருக்குமே புரியல, அது விளக்கம் சொல்ற மாதிரி எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும் என்பதை நம்ம தெரிந்து கொள்வோம். 19ஆம் அதிகாரம் 1-5 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வாசிங்க. 19 3-5. அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். இதுல ஏற்கனவே யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறாங்க. அவர்கிட்ட கேட்கிறார், நீங்க பரிசுத்தாவை பெற்றீர்களான்னு கேட்கும்போது நாங்க பரிசுத்தாவை கேள்வியே படல அப்படின்றார். ஏன்னா அப்போ இயேசு கிறிஸ்து அப்போல்லாம் யோவான் இருக்கும்போது பரிசுத்தாவியான அருளப்படவில்லை இல்லையா? அது எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்றாரு. எப்போ பெந்தேகோஸ்து நாள்தான் பரிசுத்தாவின் வருகிறார். அதனால அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. அதனால அவங்களுக்கு என்ன பண்றாரு? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே சொல்றாரு, அதான் கொடுக்க சொல்லி இருக்குது. ஆனா இங்க இயேசுவின் நாமத்தினாலே, ஏன்னா இயேசுவை விசுவாசம் அவர் வரவே இல்லாம அவர் மேல விசுவாசம் வைக்க வேண்டும் யோவான் ஞானஸ்நானம் கொடுக்குறான். ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து வந்துவிட்டார், பரிசுத்தாவியார் வந்துவிட்டார். அதனால அவங்க மேல இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு. கொடுத்து கை வைக்கும் போது அவங்க பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளும். இந்த 2 ஞானஸ்நானத்துக்கும் ஏன்னா 2வது மற்றபடி நிறைய சிபிஎம் எல்லாம் போனீங்கன்னா, ஏற்கனவே ஒரு சபையில நாங்க ஞானஸ்நானம் பெற்றிருக்கோம்னா இன்னொரு ஞானஸ்நானம் கட்டாயம் பெறணும்னு சொல்லுவாங்க. நாங்க தான் மணவாட்டி சபை. அப்படிலாம் தேவையில்லை. ஆனா ஒரே ஞானஸ்நானம் என்று எபேசியர்ல சொல்லப்படும். ஒரே ஞானஸ்நானம் தான் உண்டு. அது இப்போ பூரணமான ஞானஸ்நானத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதனால திரும்ப ஒரு ஞானஸ்நானம் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அப்போ இங்க அந்த திருத்துவத்துல முக்கியமானவர்களாகிய பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவனால உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதுன்னு சொல்லலாம். பிதாவாகிய தேவனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அப்போ கிறிஸ்து இல்லை அப்படின்னு சொன்னா நீங்கள் என்னோட கிருபையை விட்டு விழுந்தீர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதனால ரெண்டு பேரும் உண்டு, பிதாவும் உண்டு, இயேசு கிறிஸ்துவையும் நம்ம என்ன செய்யணும், பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை ரெண்டையும் நம்ம விசுவாசிக்கும் போதுதான் நமக்கு என்ன கிடைக்குது, கிருபையும் சமாதானம் கிடைக்கும். அது ரெண்டும் இல்லைன்னா நம்ம எல்லாத்தையும் என்ன செய்திருவோம், இழந்து விடுவோம். அதனால ரெண்டும் ரொம்ப முக்கியம் என்பதை நாம் புரிஞ்சு கொள்ளணும். அதுல 17ஆம் வசனத்தை வாசிப்போம். 1ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம். சொல்லுங்க. 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. எல்லாருமே ஒருத்தர் மாத்தி மாத்தி வாசிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இதுதான் புதிய ஏற்பாடு. ஏற்கனவே லுத்தருக்கு இந்த வெளிப்பாட்டினால்தான் புராட்டஸ்டன்ட் மதமே ஏற்பட்டது. அது வரைக்கும் ரோமன் கேத்தலிசம் தான். எல்லாம் போப்ப வணங்கினா போதும், போப்புற படியில ஏறினா பாவம் மன்னிக்கப்படும், அப்படிலாம் இருந்தாங்க. ஆனா அந்த விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வசனம் தான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. அதனால மற்ற கிரியைகள் அதை செய்யறது இதை செய்யறது, தசம வாரம் கொடுக்கறது, வாரம் சர்ச்சைக்கு போறது, இதனாலதான் நம்ம பிழைக்க மாட்டோம். நம்முடைய விசுவாசம் அவர் மேல வைக்கும் போது நம்ம என்ன செய்வோம், நம்ம பரிசுத்தம் ஆகிறோம், பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறோம். அதனால அதுல இருந்து தான் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த சுவிசேஷத்தினாலே அது என்ன செய்யப்படுது, வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த விசுவாசம் சுவிசேஷத்தின் மூலமா என்ன பண்ணுது, மக்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. யார் விசுவாசிக்கிறாங்களோ அவனுக்கு என்ன உண்டு, மீட்பு உண்டு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே 1ஆம் அதிகாரத்துல 19 21 வரைக்கும் வாசிங்க. 19 21. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அப்போ யாருமே என்ன சொல்ல முடியாது, கடவுளை பற்றி நான் கேள்விப்படல, எனக்கு தெரியாதுன்னு எந்த ஒரு மனிதரும் சொல்ல முடியாது. பிராமணர்களை கேட்டாலே தெரியும், அவன் சொல்லுவான் யார்தான் கடவுள், அவர்தான் கடவுள், ஒரே ஒரு தேவன் தான் உண்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். பிழைப்புக்காக பலர் அப்படி இருக்கிறாங்க. சமயத்தை 2 நாளைக்கு முன்னால ஈடன் டிவில ஒரு டாக்டர், அவங்க அந்த அக்குபங்க்சர் கத்தவங்க கோயம்புத்தூர்ல, அவங்க பேட்டி கொடுத்தாங்க. அப்போ சொன்னாங்க, சில இந்த பிலிசூனியம் வைக்கிறேன் மந்திரம் பண்றவெல்லாம் வீட்டுக்கு வருவானோ, வரும்போது அந்த அவனுடைய தாயத்து மற்ற எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு வந்து வருவானோ. அப்போ அவங்க சொல்லுவாங்களாம், உங்க கடவுள் தான் உண்மையான கடவுள் எங்களுக்கு தெரியும், ஆனாலும் நாங்க ஏதோ பிழைப்புக்காக இதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவோம். அதனால எல்லாருக்கும் தெரியும். தெரியாவிட்டாலும் அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் இதனால தெரியும். உண்டாக்கப்பட்டிருக்கிறனாலே, இந்த உலகத்துல உண்டாக்கப்பட்டிருக்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மரம், செடிகள், விலங்குகள், நம்முடைய உடல், இது எல்லாம் நம்முடைய உடலெல்லாம் நினைச்சு பார்த்தீங்கன்னா அது நினைச்சே பார்க்க முடியாது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லி நினைச்சே பார்க்க முடியாது. அதனால இதுல இருந்து தெரியலாம் ஒரு கடவுள், உண்மையான ஒரு கடவுள், மிக ஞானம் உள்ள ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது புரிந்து கொள்ளாம ஒருத்தன் இருந்தார்னா அவனுடைய நிலைமை பரிதாபம் தான். அவள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல்,
ஒருதான் கடவுள்னு தெரிஞ்சா அவரை என்ன செய்யணும்? அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை வணங்க வேண்டும். அப்படி இல்லாமல் இருந்து அவர்கள் என்ன செய்தாங்க? தங்கள் சிந்தையினாலே வீணரானார்கள். வேற பிழைப்பு இல்ல. எத்தனையோ சினிமா நடிகர்கள், பெரிய பதவியில இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கிறிஸ்டியனே காட்ட மாட்டாங்க. சீமான மாதிரி. அவர் பேர் சீமோன். தான் ஒரு கிறிஸ்டியன் காட்டிக்க மாட்டார். அதுக்காகவே கிறிஸ்தவங்க எல்லாம் திட்டிக் கொண்டிருந்தார் ஒரு காலத்துல. அவருடைய அப்பா இறந்த போது அவரை ஒரு சர்ச்சில் தான் கொண்டு அடக்காராது நடந்து அவரை பொதிச்சாங்க. இத மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. தன்னுடைய பேரை மாத்திக்குவாங்க. ஒரு கிறிஸ்டியன் மியூசிக் டைரக்டர் உண்டு. அவரும் தன் பெயரை மாத்தி வச்சிருப்பார் தெரியாதபடி. அப்படின்னு ஆட்கள் இருக்காங்க. தேவனென்று அறிந்தால் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி இல்லைன்னா அவங்க என்ன செய்றாங்க? தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. அது இருள் அடைஞ்சு போயிருக்கும். எவ்வளவு செல்வாக்கு இருந்தானா, பணம் இருந்தும் எல்லாம் வேஸ்ட். ஒரு நாள் நான் என்ன செய்யணும்? தேவனுடைய சந்நிதியில வந்து நிற்க வேண்டும். அன்றைக்கு என்ன செய்வாங்க? நடுங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். 2ஆம் அதிகாரம் 14, 15. வேற யாராவது வாசிங்க. செல்வி இல்லாம யாராவது. எல்லாரும் ஒவ்வொரு சான்ஸ் எடுத்து வாசிங்க. ஒரு வாசிங்க. அன்மியூட் பண்ணிக்கிட்டு வாசிங்க தயவு செய்து. அஹ் 14, 15 ஆமா. அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணமில்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறதென்று காண்கிறார்கள். அப்போ நியாயப்பிரமாணம், இந்த வேத வசனங்களையே அறியாத மக்கள் பலர் என்ன செய்யறாங்க? நியாயமா நீதியா இருக்காங்க இல்லையா? எத்தனையோ பேர் வந்து உண்மை உள்ளவனா இருக்கா? அலுவலகத்துல லஞ்சம் வாங்காம எல்லாத்துலயும் உண்மை உள்ளவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. நியாயமா வேலை செய்யற டாக்டர்கள் இருக்காங்க, இறக்கம் உள்ளவங்களா இருக்காங்க. அநியாயமான காரியங்களை செய்ய எத்தனையோ பேர் இருக்கு. அது காரணம் அவங்களுடைய உள்ளத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கு? அந்த நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டிருக்கிறது. எது உண்மை எது உத்தமம்னு சொல்லி அவங்களே என்ன செய்யலாம்? தெரிந்து கொள்ளலாம். அதனாலதான் நிறைய பேர் தவறு செய்யாத நிறைய பிற மதத்தவர்லாம் இருக்காங்க. இதெல்லாம் பண்ண அநியாயம், இதெல்லாம் அக்கிரமம்னு சொல்லி அவருடைய மனசாட்சி என்ன செய்யுது? அவங்களுக்கு சொல்லுது இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த மனசாட்சி கீழ்ப்படியாம போகும்போது என்ன ஆயிடுது? மறுபடியும் அதாவது ஒரு வெள்ளைக்காரர் ஒரு மிஸ்டரி ஒருத்தர் சொன்னார். அதாவது ஒருத்தன் வந்து ஒரு சாக்கடை சுத்தம் பண்றதுக்காக அவன் இறங்கினானா. இறங்கும் போது அவனுக்கு வாந்தி வந்துச்சான். அந்த நாத்தம் தாங்க முடியாம. அப்புறம் அடுத்த நாள் போனா அன்றைக்கு அப்படி சில நாட்கள் அவன் கஷ்டப்பட்ட பிறகு அவன் அதை பழகிட்டான். அதுக்கு பிறகு அவனுக்கு என்ன இல்லையா? தைரியமா இறங்கி சுத்தம் பண்ண ஆரம்பிச்சான். அதுலயே அவன் பழகிட்டான் நாத்தத்துல. அதே போலதான் பாவம் செய்கிறோம். அந்த மனசாட்சி சொல்றதை கேட்காம குனிஞ்சு செய்துட்டே இருக்கிறது. தாவீது அப்படித்தானே? பார்த்த உடனே மனசாட்சி சொல்லியிருக்கோம் அவளை பார்க்காத அப்படின்னு சொல்லி. ஆனா கேட்கல. கடைசியில அவனுடைய கணவரே கொலை செய்து எவ்வளவு பெரிய அநியாயம். பெரிய போர் வீரன். உரியா சாதாரண ஆள் கிடையாது. போர் வீரர்களை மிகச் சிறந்தவன் என்று சொல்லி உரியாவை சொல்லியிருக்கு. ஆனா அவரே என்ன செய்தான்? அவன் எவ்வளவு உண்மை உள்ளவன் என்று சொல்லப்படுது. அவனை வந்து நீ போய் பத்சேபாளோட நீ தங்கிரு அப்படின்னு சொல்லி போர் முகத்துல இருந்து அழைச்சிட்டு வர போர்க்களத்துல இருந்து. ஆனா அவன் சொல்றான், அங்க யோவாப் என்னுடைய படைத்தலைவனும் உடன்படிக்கப்பட்டெல்லாம் அங்க போர்க்களத்துல இருக்கும்போது நான் எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்? அவனுக்கு இருக்கிற எண்ணம் கூட அந்த தாவீதுக்கு இல்ல. அது காரணம் மனசாட்சிக்கு இடம் விடாம
பண்ணதுதான். இப்போ இங்க மனசாட்சி சொல்லுது, அடுத்தது குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்றோட சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறது. அடுத்தது சிந்தனையிலையும் மனத்திலையும் சாட்சி எச்சரிப்பு கொடுக்குது, சிந்தனையிலையும் இது செய்ய தவறுன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லுது. ஆனா அப்படி அதுக்கு கீழ்ப்படிஞ்சவங்க, அந்த சிந்தனை கீழ்ப்படிந்தவங்க, மனசாட்சிக்கு ஒத்த கீழ்ப்படிந்தவர்கள் என்ன செய்யறாங்க? உண்மையா உத்தமமா நடக்கிறாங்க. ஆனா இல்ல அப்படிலாம் சொல்லியும் நான் அப்படிதான் செய்வேன் அப்படின்னு போறவன ஒண்ணும் செய்ய முடியாது. புரிந்திருப்பீங்க எதுக்காக இதை சொல்றேங்கிறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க. 19 21 வாசிங்க. நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதனையாகவும் குழந்தைகளுக்கு உபாதியாகவும் நியாய பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. இப்படி இருக்க மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று அதாவது மற்றவங்களுக்கெல்லாம் நீ போதிக்கிற இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி, ஆனா என்ன பண்ற? நீயே அதை செய்கிறாயே அப்படின்னு கேக்குற. ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ஆர்சி ஃபாதர் என்ன செய்தாராம், ஒரு போதகர் என்ன பண்ணாராம், பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு கோழி வந்திருக்கு, உடனே ஒரு கூடையை போட்டு அதை அமுக்கிட்டார். அமுக்கி வச்சுட்டு அவர் அன்றைக்கு வந்து பிரசங்கம் பண்ணாராம். பிரசங்கம் பண்ணும்போது திருடுவது, களவு செய்வது, அடுத்தவனுடைய பொருளை இச்சிப்பதெல்லாம் பாவம்னு சொல்லி அவர் அங்க ரொம்ப திட்டவட்டமா பேசினாராம். பேசிட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரும்போது சாம்பார் தான் வச்சிருந்தாங்க. கோழி பிடிச்சு கொடுத்தனே என்னமா ஆச்சுன்னு கேட்டாராம். நீங்க தான் சொன்னீங்க அடுத்தவங்க பொருள் மேல இச்சிக்க கூடாதுன்னு சொல்லி, அதனால நான் திறந்து விட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. நம்ம போதிக்கிறதுல எவ்வளவு போதிக்கிறோமோ அது மாதிரி அதுல உண்மையா இருக்கணும். அந்த அப்படி இல்லைன்னு சொன்னா நம்முடைய பிரசங்கம் வேலை செய்யாது, நிச்சயமா வேலை செய்யாது. எந்த அளவுக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமோ உத்தமமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்வார். அடுத்து வந்து காலியான இந்த பெருங்காய டப்பான்னு சொல்லுவாங்க. பெருங்காய டப்பா ஸ்மெல் வரும், ஆனா உள்ள என்ன இருக்காது? பெருங்காயம் இருக்காது. அதுதான் இருக்கும், சத்தம் இருக்கும், ஆனா கிரியை இருக்காது. இப்போ எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சொல்ற வார்த்தைகள், நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய ஜெபத்துக்கு வல்லமை உள்ளதா இருக்கும் என்பதை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய அதை பற்றி சிஸ்டர் வாசித்த மாதிரி தொடர்ந்து அதெல்லாம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இப்போ தேவையில்லை. அதனால நம்ம எவ்வளவுக்குள்ள உண்மையா இருக்கிறோம், உத்தமமா இருக்கிறோம், நம்ம இன்னும் என்ன செய்யணும்? நம்முடைய பேச்சுல, நம்முடைய சிந்தையில, நம்முடைய செயல்ல எல்லாத்துலயும் மாற்றங்கள் வரணும். முக்கியமா வார்த்தைகள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம கரெக்டா பேசுறோமோ, எவ்வளவு தேவையில்லாத வார்த்தைகள் தவிர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதம் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். நம்முடைய வார்த்தைகளால் தான் நீதிமான் என்று தீர்க்கப்படுவான்னு சொல்லி இருக்குது. நம்முடைய உள்ளத்தின் வார்த்தைகள், உள்ளத்தின் வர்ற வார்த்தைகளை குறித்து நம்ம ரொம்ப ரொம்ப என்ன செய்யணும்? எச்சரிக்கையா நம்ம இருக்க வேண்டும். அடுத்ததாக 3ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனம் வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 1, 2. இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியாய் இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது சுவிசேஷித்த மேன்மையாமே. ஆமென். அப்போ யூதனுடைய மேன்மை என்ன, விருத்த சேதனத்தினால் பிரயோஜனம் என்று சொல்லி கேட்டிருக்கு. அவனுடைய மேன்மை என்னன்னா அது எவ்விதத்திலும் மிகுதியா இருக்குது. தேவனுடைய வாக்கியங்கள் அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. எழுதுன எல்லாருமே யாருதான்? பைபிள் எழுதுனவங்க எல்லாம் யூதர்கள் தான். அதான் அவங்க கொடுக்கப்பட்ட மேன்மை. ஏன்னா அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாமும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். இந்த ரோமர்ல இந்த 2ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்துல பாத்தீங்கன்னா, உள்ளத்திலே யூதனானவனே யூதன் என்று சொல்லப்பட்டிருக்கு. உள்ளத்திலே யூதனானவனே யூதன். அப்ப நம்ம எல்லாரும் இன்னைக்கு யாரு தான்? யூதர்கள் தான். உள்ளத்திலே கிறிஸ்தவர்கள். இப்போ நமக்கு என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மேன்மை கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி அவங்களுக்கு
மத்தேயுக்கும், மார்க்குக்கும், லூக்காவுக்கும், யோவானுக்கும், பவுலுக்கும், பேதுருவுக்கும் எப்படி ஒரு டாஸ்க் கொடுத்தாரோ ஆண்டவர், அதே போல நம்ம ஏதோ செய்யணும்னு கொடுத்துருக்காரு. அது சுண்டு விரல போல வேலையா இருக்கலாம். ஒரு சுண்டு விரல் செய்யக்கூடிய வேலை. சுண்டு விரல் இல்லைன்னா சாதத்தை கூட எல்லாத்தையும் பிடிக்க முடியாது. சாதத்தை சரியா சாப்பிட முடியாது. சுண்டு விரல் அற்பமா நினைச்சாலும் அதுவும் முக்கியமானதுதான். அதே மாதிரி எல்லாரும் முக்கியவங்க தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா இருக்கிறான். ஒருத்தர் பெருவிரல் போல மிக முக்கியமானவர்களா இருக்கலாம், ஒருத்தர் நடுவிரல் போல இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்கு. நீங்கள் ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள். உங்களிடத்திலிருந்து ஒன்றை ஒப்புவித்திருக்கிறார். ஒரு வரத்தை, ஒரு தாளந்தை, அல்லது 2 தாளந்தை, அல்லது 2 வரத்தை, அல்லது 3 தாளந்தை, 3 வரத்தை அவர் கொடுத்திருக்கலாம். கண்டுபிடிச்சு அதை கரெக்டா நம்ம யூஸ் பண்ணணும். பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, கல்யாணம் பண்ணி கொடுத்து அவனுக்கு குழந்தை இல்ல, மனுஷன் பையன் நல்லா படிச்சான், அவனுக்கு வேலை கிடைக்கல, இதுக்கெல்லாம் கவலையே படாதீங்க. அதுக்குன்னு அவர் இருக்காரு, அவருக்கு தெரியும். ஒரு சகோதரன் வந்து கொஞ்சம் குழந்தை இல்லாதவங்களுக்காக நடத்திட்டு இருக்காரு, டேவிட் சகோதரன். அதுல 12 வருஷம் 14 வருஷம் குழந்தை இல்லாதவங்களா இருக்காங்க. ஏன்னு நமக்கு தெரியாது. பைபிள்ல பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் இருந்த காரணம் மீகாள். அதே மாதிரி இன்னொருத்தர் உண்டு, ரிபேக்கா யாருன்னு தெரியல. இல்ல, அவங்க வந்து மற்றவர்களை அற்பமா எண்ணினார்கள். அதனால அவருடைய கற்பத்தை தேவன் அடைத்து போட்டார் என்று சொல்லப்பட்டது. தாவீது ஆட்டினதை பார்த்து மீகாள் என்ன செய்தார்? அற்பமா நினைச்சார். அதனால கற்பத்தை தேவன் அடைத்தார்ன்னு இருக்கு. நான் இன்னொருத்தர் யாருன்னு நான் மறந்துட்டேன், யாராவது ஞாபகம் தான் சொல்லுங்க. அவங்களுக்கு அதே மாதிரி கற்பத்தை ஆண்டவர் அடைத்தார். நிறைய அந்த காரணம் இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒருத்தரை பார்த்திருக்கிறேன். எல்லாரையும் அற்பமா பண்ணுவார், பேசுவார். என்னெல்லாம் அற்பமா பேசுவாரு. நான் ரொம்ப என்ன சொன்னாலும் கடைசியில மகளுக்கு குழந்தை இல்லை. ஒருவேளை அதுதான் காரணமோ என்ன தெரியல. எவ்வளவு காலமா எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. நம்ம வந்து சில எல்லா காரியத்திலையும் நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள முடியாது. நம்ம அதுதான் தண்டனைன்னு நான் சொல்லவும் இல்லை, இருக்கலாம். நம்ம தேவனுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ஆண்டவர் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையை நடத்துவார். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அதை தூக்கி அவற்றை கொடுத்துருங்க. அதை நீங்க கையிலேயே வச்சு அந்த கவலையை வச்சுட்டு பிரிச்சு பார்த்துட்டு இருக்க கூடாது, இல்லையா? ஒரு மொபைல் ரிப்பேர் ஆயிடுச்சு, நம்ம கழட்டி ரிப்பேர் பண்ணா என்ன ஆகும்? அது இன்னும் மோசமா தான் போகும். நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு வாட்சா இருக்கலாம், அது ஒரு கடிகாரமா இருக்கலாம், அதான் மெக்கானிக்கிட்ட கொடுத்துடுறோம், அவங்க பார்த்துக்குவாங்க. கொடுத்துட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. கொடுத்தனே ஒழுங்கா பண்ணி தருவானா அப்படி யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நிம்மதியா இருக்கணும். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கன்னு சொல்லப்படுது. வச்சிடணும், அவர் நடத்துவார். அதை ஏன் தலையிலே சுமந்துட்டு நடக்கணும்? எது நமக்கு தரணுமோ, எது நமக்கு ஆசீர்வாதமோ அதை அவரை எழுதி வச்சிருக்காரு. அதான் கட்டாயம் நமக்கு எதை நியமிச்சிருக்காரோ அதை நம்ம நிச்சயமா ஒரு நாள் பெற்றுக்கொள்வோம். அதனால அந்த தைரியமா நீங்க இருங்க. கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. 5:20. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஒரு நிமிஷம். அது எப்போதும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிட்டு. அதனால என்ன செய்யலாமா? ஆனா பாவம் செய்யுங்க, ஒண்ணு தப்பு கிடையாதுன்னு ஒருத்தர் போச்சார். அப்போ ரொம்ப சந்தோஷம் இல்லையா? நம்ம எவ்வளவு பாவம் செய்யறோமோ அவ்வளவு கிருபை என்ன செய்யுது? பெருகுது அப்படின்னு சொல்றாரு. ஆனா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்?
பாவத்துக்கு என்ன ஆயிட்டோம்? மறைச்சிட்டோம். என்றைக்கு ஆண்டவர் நம்ம ரட்சித்தாரோ அன்னைக்கு பாவத்துக்கு என்ன ஆயிட்டோம்? மறைச்சிட்டோம். சிலர் ஜென்ம பாவம் இருக்கும், அந்த பாவம் இருக்கும்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் பைபிள்ல எங்கேயும் கிடையாது. செத்து போயிட்டோம் எல்லா பாவத்துக்கும். அதான் மறுபடியும் அந்த இடம் கொடுக்க கூடாது, அவ்வளவுதான். இல்லைங்க, எனக்கு சின்ன வயசுலயே ஒருத்தவங்க சொன்னாங்க, எனக்கு சின்ன வயசுலயே ரொம்ப கோவம் வரும். கோவம் வந்துச்சு, இனிமே வரக்கூடாது, அவ்வளவுதான். ஏன்னா அந்த கோவத்துக்கு என்னாச்சு? செத்தாச்சு. எல்லா பாவத்துக்கும் நம்ம செத்து போயிட்டோம். இனிமே அதுல பிழைக்க முடியாது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இப்ப ஞானஸ்நானத்துல எதுக்கு தண்ணிக்குள்ள முக்குறாங்க? அவரோட அடக்கம் பண்ணப்படுறோம். அதுக்கு அடையாளம் தான். செத்தாச்சு பாவத்துக்கு. இனிமே அதுக்கு என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. 7ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 5-6. நாம் மாம்சத்திற்கு உட்பட்ட காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பல இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களிலே பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படியல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்திற்கு நாம் மரித்தவர்களாகிய அதில் நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்போ முன்னால நியாய பிரமாணத்தை பின்பற்றும் போது அவங்களோட பாவம் என்ன செய்யுச்சு? நிலைத்திருந்தது. பாவ இச்சைகள் என்ன செய்யுது? அதுக்கு ஏதுவான கனிகளை கொடுத்தது. அப்போ பாவ மாம்சத்துல இருந்தோம். அப்போ இப்போ அப்படி இல்ல, நம்ம பழமையானபடி எழுத்தின்படி எல்லாம் புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக. இப்ப நம்ம புது ஆவி நம்ம கொடுத்துக்கிறார். அதுபடி அவரை சேவிக்கும்படி நியாய பிரமாணத்திலிருந்து என்ன செய்யட்டோம்? அந்த பாவ பழக்கத்திலிருந்து நம்ம என்ன செய்ய விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்தின்படி விடுதலை பெற்று விட்டோம். இனிமே நம்ம பாவத்துக்கு அடிமைகள் கிடையாது. பாவம் செய்ய நம்ம முடியாது. ஒருவேளை நம்ம இன்னும் பாவம் செய்துட்டு இருந்தா அப்ப நம்ம சரியான அறிவில்லாமல் இருக்கிறோம். நம்ம விடுதலை பெற்று விட்டோம் என்பதை நாம் முதல்ல உணர்ந்து கொள்ளணும். பாவத்து மேல வெற்றி பெறதுக்கு அதுதான் முதல் இது நிபந்தனை. அதுதான் நம்ம பாவத்தை செத்து போயிட்டோம். நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதை நம்ம முதல்ல என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 7ஆம் அதிகாரத்துல 18-19 வாசிங்க. அதெப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நம்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நாம் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். ஆமென். போதும். இங்க பாருங்க, என்கிட்ட நன்மை என்கிட்ட இல்ல, நல்லது செய்யணுங்கிறது இல்ல. அந்த விருப்பம் இருக்குது. எல்லாமே நல்லதுதான் செய்யணும், எல்லாத்திலையும் நன்மையானதுதான் செய்யணும் எனக்கு விருப்பம் இருக்குது. ஆனா அந்த விருப்பம் என்னிடத்தில் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அதான் என்னால் நன்மை செய்ய முடியல, நல்ல காரியத்தை செய்ய முடியல, பரிசுத்தமான காரியத்தை செய்ய முடியல. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன் அப்படின்றார். இது பவுல் இது அவருடைய சொந்த வாழ்க்கையில் நடந்ததா அல்லது மற்றவர்களுக்கு அந்த நிலைமையை புரிந்து கொள்ள ஒரு விசுவாசிக்கு ஏற்படுற போராட்டத்தை விளக்குவதற்காக அதை சொல்கிறாரா தெரியல. அப்படி சொல்றாரு. அதுல 22ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா 21ல இருந்து எல்லாம் வாசிக்கிறேன். ஆனபடியால் நன்மை செய்ய வேண்டும் என்கிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் பேர் பிரியமா இருக்கிறேன். அதாவது நன்மை செய்ய நினைக்கிறதுல ஏதோ ஒரு தீமை என்ற உள்ள இருக்கு. உள்ளான மனுஷன்படி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன். அதாவது தேவ வசனத்து மேல பிரியமா இருக்கிறேன். அதுபடி நடக்கும் நான் விரும்புறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நல்லதான் செய்யணும், நல்லதான் பேசணும், நல்லதான் சிந்திக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா உள்ள ஒரு பிரமாணம் இருக்கு. அது என்ன செய்யுது? அடிமைப்படுத்துகிறது. அந்த நன்மையானதை செய்ய முடியாம அடிமைப்படுத்துகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நிர்பந்தமான மனுஷன், ஒரு தடுமாற்றத்தில் உள்ள ஒரு மனுஷனா இருக்கிறான். நல்லது செய்யணும்,
பரிசுத்தமா தான் வாழணும்னு நினைக்கிறேன், பரிசுத்தமான சிந்திக்கும் நினைக்கிறேன், பரிசுத்தமான பேசணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் அப்படி முடியல. எவ்வளவு பரிதாபமான ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதனால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். மனசுல நியாய பிரமாணத்துப்படி தேவ வசனத்தின்படி பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய மாம்ச சரீரம் என்ன செய்யுது? பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறது என்று சொல்றார். 8ஆம் அதிகாரத்துல நான் வாசி முடிக்கிறேன். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கணை தீர்ப்பில்லை. அப்புறமா எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோம். மாம்சம் சொல்வதை கேட்காதபடி ஆவியானவர் சொல்லுகிறதே என்ன செய்ய நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அங்க போகாத, இதுல பேசாத, இப்படி சொல்லாத, நிறைய காரியங்கள்ல நான் தப்பியிருக்கேன். சில நேரம் கோபம் வரும் சிலர் பேசுறது. அவங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு தூரமான இடத்துக்கு சென்று ஊழியத்துக்கு போயிருப்பேன். எந்த காணிக்கையும் நான் விரும்புறது இல்லை, அவ்வளவு செலவழிச்சு போயிருப்பேன். ஆனா சும்மா சொல்லுவாங்க. ஒருத்தர் சொன்னாரு, அவர் என் மேல வேற குறை சொல்றதுக்கு இல்ல, நீங்க மைக்ல பேசுனீங்க நாங்களா அப்படின்னு. 2 பேரும் அது மாதிரி சொன்னாங்க. அவரும் மைக்ல தான் பேசினாரு, ஒரு சிப் நடத்தலும் மைக்ல தான் பண்ணாங்க. என்ன நினைச்சாங்களோ தெரியல. அதுல என்ன தப்பு? மைக்கு தான் எல்லாரும் பயன்படுத்துறாங்க, அதான் அவருக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லணும். ஆனா அந்த மாதிரி நேரங்கள்ல, நிறைய நேரங்கள்ல பாவம் செய்யாம ஆண்டவர் பல காரியங்கள்ல என்ன தடுத்திருக்காரு. என் வாயை திறக்க மாட்டேன், வாயை திறக்க வராது. அது எப்படிலாம் நடந்துச்சு நான் சொல்ல முடியாதுங்க. அப்படிலாம் ஆண்டவர் என்ன தடுத்திருக்காரு. அந்த நேரம் நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா என் வாழ்க்கையை மோசமா போயிருக்கு. அப்போ ஆவியான ஒரு சத்தம் நம்மள வாயை அடைக்க சொன்னா அடைச்சிடும். அவங்களுக்கு சொன்னோம் ஞாபகம் தெரியல. ஒரு தடவை இதை காரியத்தை நான் சொல்லிட்டு இருந்தேன். நிறைய நேரத்துல எனக்கு யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு கோவமே அந்த டைம்ல எல்லாம் வராது, கடவுள் காத்துக்குவாரு அப்படி சொல்லும் போது கீழே இருந்து ஒரு பையன் சொன்னான், அங்கிள் அதனாலதான் நீங்க இன்னும் எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. நான் எங்க இருக்கணும் இல்லையா அது இல்ல, ஆனா காரணம் அந்த நமக்குள்ள கடினமான மனசுக்கு அந்த கோபம் எரிச்சல் நம்முடைய முகம் அவனே நம்ம நினைக்கிறோம் மாறி போயிடும். ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு அவனுடைய முகத்தின் கோபம் மாறும் அப்படி சொல்லி. சரியான வசனத்தை நான் சொல்லல, அந்த வசனம் முகத்தின் மூர்க்கம் மாறும் என்று சொல்லப்படும். ஞானம் தான் என்ன செய்ய, நம்முடைய இயேசு கிறிஸ்து தான் ஞானம், அல்லது வார்த்தைகள் தான் ஞானம். அவைகள் நம்முடைய உள்ளத்துல வரும்போது நம்முடைய கோபம் மற்ற எல்லாம் போயிடும். அதுக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது. இதுல நிறைய வசனங்கள் இருக்கு அந்த 8ஆம் அதிகாரத்துல. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. தேவனுடைய ஆவி நம்ம எல்லாத்தையும் இருக்குது. அப்ப நம்ம மாம்சத்துக்கு உட்பட மாட்டோம் என்று சொல்லப்படும். அதனால என்ன செய்யணும்? எப்பவுமே ஆவியானவருடைய சத்தத்தை கீழ்ப்படி. ஒரு சத்தம் கேட்கும் போது, நமக்கு உணர்த்தும் போது, பிசாசு நமக்கு சொல்றானா ஆவியானவர் சொல்றானா நம்ம புரிந்து கொள்ளணும். ஆவியானவர் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுப்போமானால் மாம்ச இச்சை நாங்கள் நிறைவேற்றாமல் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லு. அவருடைய சத்தத்தை கேட்கணும். கஷ்டமா தெரியும், நஷ்டமா தெரியும். ஆனா இந்த உலகத்து நஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆண்டோட சத்தத்துக்கு செவி கொடுப்போம், வசனங்கள் கீழ்ப்படிவோம், பரிசுத்தமாய் வாழ ஆண்டவர் உதவி செய்வார், பலன் தருவார், கிருபை தருவார். எல்லாத்திலிருந்தும் ஒரு விடுதலையை கட்ட நிச்சயமா ஒரு விடுதலையை தருவார். பரிசுத்தமான வாழ்க்கை தான் பரவசமான வாழ்க்கை என்று சொல்வார். தைரியமா எல்லாருக்கும் முன்னாலும் பேச முடியும். யார் குற்றம் சாட்டினாலும் நிமிர்ந்து நாம நிற்க முடியும். நீ அப்படி செய்தா இப்படி செய்தான்னு சொன்னாலும் துணிஞ்சு தைரியமா இருக்க முடியும் எந்த இடத்துல. அதனால ஆவியான சத்தத்துக்கு செவி கொடுப்போம், மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்போம்,
கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பன்மடங்காய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த எங்கள் தகப்பனே, உம்முடைய அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்காக கூடி வருகிறார்களே. அநேக சபைகள்ல முதல் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கூட்டம் இருக்கிறது. மற்ற நாட்கள்ல ஆளை காணாம போயிடுறாங்க. எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல், எந்த ஒரு கட்டளையும் இல்லாமல், ஆண்டவரே உம் பேரில கொண்ட அன்புனால உம்முடைய சத்தத்தை செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வருகிற பிள்ளைகள் மேல் உடைய ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் கர்த்தா. உடைய கிருபையும் சமாதானம் பெருகட்டும் கர்த்தா. எந்தெந்த காரியங்களில் நெருக்கமா இருக்கிறார்களோ, நொறுங்கி போயிருக்கிறார்களோ அதையெல்லாம் சரிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே நீரே பிள்ளைகளை ஆசீர்வதியும், எல்லா நெருக்கத்திலிருந்தும் விடுதலை செய்யும். வேண்டிய ஆறுதலை தாரும், சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும். சந்தோஷத்தால் நிறைந்திருக்க உதவி செய்யுங்க. எப்போதும் உம்மை துதித்துக் கொண்டிருக்க பலன் தாரும், கிருபை தாருங்க தான். உடைய ஆசீர்வாதம் குடும்பங்களிலே, பிள்ளைகள் மேல, எல்லாரும் மேலும் இருக்கட்டும் கர்த்தா. ஒரு பெரிய விடுதலையை கட்டேன். ஒரு பெரிய விடுதலை கிடைக்கட்டும் கர்த்தா. சரீரத்திலும் ஆத்துமாவிலும் ஆண்டவரே ஆவியிலும் ஒரு விடுதலையை கட்டளிடுமப்பா. கிருபையாய் கட்டளிடும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.